வணக்கம். நம்ம எல்லாருக்கும் நமச்சிவாய பதிகம் தெரியும் இல்லையா? சைவ சமயத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு பதிகம். நம்மில் பலரும் இதை கேட்டிருப்போம், பாடியிருப்போம். ஆனா இந்த பாடலுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் சாதாரண ரகசியம் இல்ல. ஞானிகளுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு தெய்வீக கதை. வாங்க இன்னைக்கு அந்த கதையோட மர்மத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ. ஆஹா, என்ன ஒரு அற்புதமான வரி! இதுதான் அந்த கதையோட ஆரம்ப புள்ளி. திருநாவுக்கரசர் சுவாமிகள் சொல்றாரு, வேதங்களுக்கே துணையா இருக்கிற அந்த ஒளிமயமான சிவனோட பொன்னடிகளை பிடிச்சுக்கிறது தான் ஒரே வழின்னு. இத பார்க்கும்போது இது வெறும் ஒரு பாட்டோட ஆரம்ப வரின்னு தான் நமக்கு தோணும். ஆனா இல்ல, இது ஒரு பெரிய ரகசியத்துக்கான சாவி. அப்படிப்பட்ட ஒரு பதிகத்தை நமக்கு கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, பெரும் சிவனடியாரான திருநாவுக்கரசு சுவாமிகள் தான். யோசிச்சு பாருங்க, எத்தனையோ நூற்றாண்டுகளா சைவர்களோட வாழ்க்கையில இது எவ்வளவு பெரிய பங்கு வகிச்சிருக்கு. ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி வழிகாட்டிட்டு இருக்கு. சரி, இப்பதான் நாம அசல் விஷயத்துக்கே வரோம். நாம எல்லாரும் இத ஒரு அழகான பக்தி பாடலா பாக்குறோம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு தெய்வீக சம்பவமே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது என்னவா இருக்கும்? அந்த ரகசியம் என்ன? வாங்க, அதத்தான் இப்போ பார்க்க போறோம். அந்த ரகசியத்தோட பேரே கைலாய ரகசியம். ஆமாங்க, இது கைலாயத்துல நடந்த ஒரு ரகசியம். இந்த ரகசியம் ஏதோ புத்தகத்துல படிச்சது கிடையாது. இது ஒரு பெரிய குருநாதர் மூலமா நமக்கு கிடைச்ச ஒரு விஷயம். அவர் சொல்றாரு, கைலாயத்துல அதாவது சிவபெருமானோட இருப்பிடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு. அந்த சம்பவம் தான் இந்த பதிகத்தோட உண்மையான சக்தியை நமக்கு புரிய வைக்க போகுது. அந்த குருநாதர் சொல்ற கதைப்படி, ஒரு சமயம் கைலாயத்துல சிவபெருமான் பயங்கரமான கோபத்துல இருந்தாராம். அப்படிப்பட்ட கோபம்னா சும்மா இல்ல. அவரோட கோபத்தோட உக்ரத்தை பார்த்து தேவர்கள், முனிவர்கள்னு எல்லாருமே பயந்து நடுங்கி போயிருக்காங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில அந்த பயங்கரமான சூழல்ல எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கும்போது இந்த நமச்சிவாய பதிகம் அங்கே பாடப்பட்டிருக்கு. அதை கேட்ட அடுத்த நிமிஷம் ஈசனோட கோபம் மொத்தமா தணிஞ்சு அவர் மனசு குளிர்ந்து போச்சான். இதுதான் அந்த கைலாய ரகசியம். சும்மா யோசிச்சு பாருங்க, சிவனோட கோவத்தையே தணிக்கிற சக்தி இந்த பதிகத்துக்கு இருக்குன்னா அதோட மகிமை என்னவா இருக்கும்? சரி, ஈசனோட கோபம் தணிஞ்சிடுச்சு. அதனால என்ன ஆச்சு? அதுதான் இந்த பதிகத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரம், ஈசனோட ஆசிர்வாதம். தன்னோட பிரம்மாண்டமான கோபத்தையே இது தணிச்சதுனால சிவபெருமான் இந்த பதிகத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதத்தையே கொடுத்துட்டாராம். அதனால தான் மற்ற பாடல்களை விட இதுக்கு இவ்ளோ மகிமையும் இவ்ளோ சக்தியும் இருக்கு. அப்போ இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்? நாம இந்த பதிகத்தை பாடும்போது சும்மா வார்த்தைகளை சொல்லல, நாம நேரடியா அந்த மனசு குளிர்ந்த ஈசனோட அருளையே நம்ம பக்கம் இழுக்கிறோம். இது வெறும் ஒரு பக்தி செயல் மட்டும் இல்லைங்க, இது ஒரு தெய்வீக கனெக்ஷன். சரி, அந்த ஆசிர்வாதத்தினால இந்த பாடலுக்கு என்னென்ன சக்திகள் கிடைச்சிருக்கு? வாங்க, அந்த வரிகளோட பவர் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த பாடலோட சக்திக்கு இதை விட ஒரு பெஸ்ட் உதாரணம் இருக்கவே முடியாது. திருநாவுக்கரசர் வாழ்க்கையிலேயே நடந்த ஒரு அதிசயம். அவரை ஒரு கல்லுல கட்டி கடல்ல தூக்கி போடுறாங்க. ஆனா அவர் கொஞ்சம் கூட அசரல. நற்றுணையாவது நமச்சிவாயவேன்னு பாடுறாரு. என்னாச்சு தெரியுமா? அந்த பெரிய பாறைக்கல்லு ஒரு தெப்பம் மாதிரி மிதந்து அவரை கரை சேர்த்தது. இது கதை இல்ல, இதுதான் அசைக்க முடியாத நம்பிக்கையோட சக்தி. அப்போ இந்த கைலாய ரகசியத்தை வச்சு பார்த்தா இந்த பதிகத்தோட சக்திகளை நாம இப்படி தொகுக்கலாம். முதல்ல, இது சிவபெருமானோட கோபத்தையே தணிக்குது. ரெண்டாவது, எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் நமக்கு உண்மையான துணையா நிக்குது. அப்புறம் நாம செஞ்ச பாவங்களை எல்லாம் அழிக்குது. நம்ம மனசுல இருக்கிற பயம், நடுக்கம் எல்லாத்தையும் நீக்கி தைரியத்தை கொடுக்குது. கடைசியா நம்ம வாழ்க்கையில இருக்கிற இருட்ட விரட்டுற ஒரு பெரிய வெளிச்சமா இது செயல்படுது. சரி, இவ்ளோ நேரம் நாம ஒரு ரகசியத்தை பத்தி பார்த்தோம். இப்போ இந்த ரகசியம் நமக்கெல்லாம் என்ன சொல்ல வருது? இதிலிருந்து நமக்கான பாடம் என்ன? நாம இப்போ தெரிஞ்சுக்கிட்ட இந்த கைலாய கதை இருக்கே, இது இந்த பதிகத்தை ஏதோ ஒரு பழைய இலக்கியங்கிற பார்வையிலிருந்து மாத்தி இது ஒரு உயிருள்ள சக்தி வாய்ந்த பக்தி சாதனம்ங்கிற இடத்துக்கு கொண்டு போகுது. கண்டிப்பா இனிமே நீங்க இந்த பதிகத்தை பாடும்போது இதோட அர்த்தம் உங்களுக்கு முற்றிலும் வேற மாதிரி தான் தெரியும். இந்த மாற்றத்தை எவ்ளோ அழகா சொல்லலான்னு பாருங்க. இந்த ரகசியம் தெரியறதுக்கு முன்னாடி நமக்கெல்லாம் இது ஒரு அழகான கவிதை. ஆனா இப்ப இது இறைவனோட அருளை வாங்கிக்கிறதுக்கான ஒரு தெய்வீக சாவி. முன்னாடி இது ஒரு வரலாற்று பாடலா இருந்துச்சு. ஆனா இப்ப இது ஒரு உயிருள்ள ஆசீர்வாதமா நம்ம கையில இருக்கு. கடைசியா இந்த ஒரு கேள்விய உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். எந்த ஒரு பிரார்த்தனைக்கு பின்னாடியும் இல்ல ஒரு மந்திரத்துக்கு பின்னாடியும் இருக்கிற கதைய நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நாம சொல்ற விதமும் நாம உணர்ற விதமும் எவ்வளவு மாறுது இல்லையா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.